to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு திகார் சிறையில் இன்சுலின் செலுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஆலோசனையின்படி இன்சுலின் செலுத்தப்பட்டதாக சிறை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கிறார். அங்கு அவருக்கு இன்சுலின் செலுத்தப்பட்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன கணபதி? டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டயபெட்டிஸ் என அழைக்கப்படும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவும், ஆகவே அவருக்கு இன்சுலின் வழங்க வேண்டும் எனவும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு வாரமாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் திகார் சிறை அதிகாரிகள் மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் மட்டுமே இன்சுலினோ அல்லது வேறு எந்த மருந்தோ நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் எனவும், திகார் சிறையில் உள்ள கைதிகளுக்கு மருத்துவ அடிப்படையில் மட்டுமே மருந்துகளை அளிக்க முடியும் எனவும் வலியுறுத்தி வந்தார்கள். ஆகவே இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாம்பழம், பப்பாளி, இனிப்புகள் மற்றும் பூரி உள்ளிட்ட சர்க்கரை நோயாளிகள் உட்கொள்ளக்கூடாத பொருட்களை உட்கொள்கிறார் எனவும், அவருக்கு வீட்டிலிருந்து உணவு அளிக்கலாம் என அளிக்கப்பட்டுள்ள அனுமதியை பயன்படுத்தி வீட்டிலிருந்து இத்தகைய உணவுகளை வரவழைத்து உண்கிறார் எனவும் திகார் சிறை அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள். இதனால் அவருடைய சர்க்கரை அளவு அதிகரித்தால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் பிணை பெற முயற்சி செய்வார் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தார்கள். ஆகவே இந்த விஷயம் ஒரு அரசியல் சர்ச்சையாக இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலையிலே மருத்துவர்கள் அளித்த அறிவுரைப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதல் முறையாக இன்சுலின் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்சுலின் வழங்கப்பட்டது அவருடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக என சிறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றத்துக்கு முழு விவரங்கள் அளிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு வார சர்ச்சைக்கு தற்போது டெல்லி திகார் சிறையிலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது இது தொடர்பான வழக்கிலே என்ன தீர்ப்பு வெளிவரும் என்பதை தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட சிகிச்சைகள் நடைபெறும். தகவல்களுக்கு நன்றி கணபதி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.